இன்சொல் அமுது வழங்குபவர் எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள். நம்முடைய அறிவை வளர்ப்பதில் எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அப்படி என்ன எழுத்தாளன் கொடுத்துட போகிறான்? வார்த்தைகளை கொடுப்பான். வார்த்தைகள் ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். நமக்கு ஒரு பழமொழியே இருக்குது. நாம் மனம் இற்று விழுகும் பொழுது சில வார்த்தைகள் நம்மை தூக்கி நிறுத்தும். எழுத்தாளருடைய சில வரிகள், அவர் எழுதிய சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கூடவே வருவதை நாம் ஒவ்வொருவருமே அனுபவித்திருக்கிறோம். இன்றைக்கு பாரதியினுடைய ஒரு முக்கியமான சில வரிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நிலச் சுமையென வாழ்ந்திட புரிகிவையோ என்கிற இந்த பாடல் நாம் எல்லாரும் அடிக்கடி கேட்ட பாடல்தான். அதனுடைய அடுத்த பத்தியில் அவர் சொல்றார், விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமெனச் சுடர்தரும் உயிர் கேட்டேன். பாரதியினுடைய இந்த தன்னுணர்வு, இந்த செல்ஃப் கான்சியஸ் என்று குறிப்பிடுவார்களா, தன்னை பற்றி அவன் அறிந்திருக்கிறான். எப்படி? சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாயின்னு சொல்கிறான். நிறைய பேருக்கு தான் யாருங்கிறது அடையாளமே தெரியாது. அவன் சந்தன கட்டையாக இருப்பான், ஆனால் அடுப்புரிக்க பயன்படுத்தினா சரின்னு போய் விழுந்துக்கிடுவான். ஏன்னா தான் சந்தனம் என்று தெரிந்தால்தானே என்னுடைய பிறப்பு வேறு ஒன்றுக்காக என்பதை உணர முடியும். இப்படி தன்னை அறிதல் என்பது நமக்குள்ளே நடப்பதில்லை. பாரதியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். எப்படி தன்னைத்தானே அறிந்து கொள்வது? நான் யார், நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் அல்லது மனுஷி? இது நம்மிடமிருந்து சற்று விலகி நின்று நம்மை பார்க்க நமக்கு பழக்கம் வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான், ஓ நீ இப்படிப்பட்ட ஆளா என்று நமக்கு நாமே பேசிக்கணும். நமக்கு நாமே ஒரு சுய விமர்சனம் செய்து கொண்டு நம்மை வளர்த்துக்கொள்ளவும் முடியும். அது அப்படி புரிந்து கொண்ட பிறகு அவன் சொல்கிறான், இந்த பிறப்பு எதற்காக? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்காகன்னு சொல்கிறான். சொந்த வாழ்க்கைக்காக அல்ல, தன் பெண்டு தன் பிள்ளை தன் சுற்றம் என்று வாழ்வதற்காக அல்ல, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்குன்னு சொல்கிறான் அவன். இந்த உணர்வு நாம் பாரதியிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அப்படி இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு வேலைக்கு போய் சாயந்தரம் படுத்து எந்திரிச்சு பிள்ளை குட்டி பத்து அவங்களையும் நம்மளை மாதிரியே வளர்த்து இது இப்படி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அவன் என்ன பேர் சொல்கிறான்? நிலச்சுமைன்னு சொல்கிறான். நாம் இது பூமிக்கு பாரமாக ஏண்டா இருக்கேன்னு நம்ம சொல்லுவாங்க, வீடுகளில் திட்டுவாங்க. அதைத்தான் பாரதிய கவிதை வார்த்தையாக சொல்கிறான். நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகிவையோ அப்படின்னு சொல்கிறான். அறிவோடு இருக்கிறேன், மாநிலம் பயனுற வாழ வேண்டும், ஆனால் உடல் அதற்கு ஒத்துழைக்கலை தான் அடுத்த பரவாயில்ல சொல்கிறாங்க. விசையுறு பந்தினை போல், ஒரு பந்து நம்ம எவ்வளவு வேகமாக ஏற்றுறோமோ அவ்வளவு வேகமாக அது போகும். அதே போல மனம் என்கின்ற கால் எத்தும்போது உடல் என்கின்ற அந்த பந்து வேகமாக போகணும். அப்படி போனால்தான் மாநிலம் பயனுற வாழ முடியும். நாம் அப்படி வாழ்வதற்கு கசகசன்னு இருக்கிற மனசு இடைஞ்சலாக இருக்கும். உடல் மட்டும் போதாது, நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன்னு சொல்கிறான். இவையெல்லாம் ஒரு பொது வெளியில் அவன் பாடிய பாடல்தான். ஆனால் நம் ஒவ்வொருவரையும் நோக்கி தனி மனித பண்பாட்டை வளர்ப்பதற்காக பாரதி பாடியது போல் இருக்கிறது. இன்சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள்.